கயல் சீரியல்ல லாஸ்ட்டு 3 வருஷமா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தேவிக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதுவும் ஏகப்பட்ட கஷ்டத்தையும், சிக்கலையும் தாண்டி இப்போ லிஃப்ட்ல மாட்டி உயிருக்கு போராடினா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தேவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பொறந்திருக்கு. ஸோ, இதனால தேவிக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சுக்கிட்ட பெரியப்பா என்ன பண்ணுறாரு, வேதவல்லி வீட்டுக்கு போனாரு. அங்க போயிட்டு விக்னேஷ் கிட்ட உனக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லி தேவிய பார்க்க வர்றதுக்கு கால்ல விழுந்து கெஞ்சினாரு. ஆனா, கேவலம் இந்த வேதவல்லியோட கேவலமான புத்திய வச்சு பெரியப்பாவ பார்த்தீங்க அப்படின்னா, அவமானப்படுத்தி கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளி விட்டாங்க. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன பெரியப்பா பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. தேவிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது, நம்ம பட்ட அசிங்கம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக விக்னேஷ் ஏதோ வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காராம். அதனால அவர் குழந்தை பொறந்த விஷயம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஊருக்கு வந்ததும் உன்னையும் குழந்தையும் பார்ப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லி இப்போதைக்கு தேவிய சமாளிக்கிறாரு. ஆனா, பெரியப்பா பொய் சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட கயல், பெரியப்பாவ தனியா கூப்பிட்டு நடந்த உண்மைய கேட்குறாங்க. ஸோ, அப்படி இப்போ வேதவள்ளிட்ட கெஞ்சி அவமானப்பட்டத அவர் சொல்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா, கயல் நாம என்ன தவறு பண்ணோம்? நாம ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாவ சமாதானப்படுத்துறாங்க கயல். ஆனா, தேவிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. செம்மையா கோவப்பட்ட தேவி ஆக்ரோஷமா பார்த்தீங்கன்னா, நேரா இப்போ வேதவள்ளி வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனதும் விக்னேஷை பார்த்து, இந்த குழந்தைக்காக எத்தனை வருஷமா கனவு கண்டு எவ்வளோ பேசி வச்சிருந்தோம். ஆனா, அப்படிப்பட்ட குழந்தையே உங்களால பார்க்க வர முடியல அப்படின்னா, நீங்கலாம் என்ன அப்பா? அப்படின்ற மாரி ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க. இனிமேலும் உங்க அம்மா முந்தானைய பிடிச்சுக்கிட்டே இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா, நீங்க கேட்ட மாதிரி விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தேவி பார்த்தீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, மாமியார் அதாவது வேதவள்ளியும் பார்த்தீங்கன்னா, வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, இதுவரைக்கும் கயல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே பொங்கி பொங்கி செம்மையா மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தேவியும் ஒரு சரியான நேரத்தில கோபத்த காட்டும் விதமா, மாமியாருக்கும், வீட்டுக்காரருக்கும் ஒரு பதிலடிய குடுத்துருக்காங்க. வேதவள்ளி ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, இனி குழந்தை பாசத்தில இருக்கிற விக்னேஷ் குழந்தைக்காவாச்சும் நிச்சயம் தேவியோட ஒண்ணு சேருவாரு. தேவிய பார்க்க வருவாரு. இதில விக்னேஷ் இப்போ என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது தான். அவங்க வீட்லயும் அம்மா கூடவே இருக்க போறாரா? இல்ல தேவிய மருமகளா ஒத்துக்கிறதுக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசே இல்லாம இருக்கிற வேதவல்லிய விட்டு கயல் குடும்பத்தோட ஒண்ணா சேர போறாரா? என்ன ஆகப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.